உன்னோட கம்பேர் பண்றியே, இப்ப அவ கூட இருக்கிறவ அவன் எவ்வளவு நல்லா இருப்பான் தெரியுமா, எவ்வளவு சம்ப நல்ல பையன் தெரியுமா. வீணா போன செப்டிக் பைல்ஸ் பிஸ்க்கு பீ ஃபட்டல்ஸ் ஒத்த தேவையாப்பா இல்ல கேன்சர் சொரிப்பட சொல்லுச்சு பீ சோட்டா பீ கன் பீக்கட் ஹார்ட் அட்டாக்ல இருந்து தெரிஞ்சு கேன்சர் சிகரெட் போட்டு கப்பம் பீ பக்க பீ பஷ பைல்ஸ் பிஸ்க்கு பீ ஃபட் டெத் பீ வாம் சப்பீர பீ பாரம் பீ முடக்கு பீ ஓசிலி எல்லாம் இவ்வளவு ஒப்படைச்சு ஒரு ரூபாய் சாவுபடத்து ஃபன் பீ. இன்ஸ்டால பிரபலமா இருக்க ஒரு ஆண்டி இருக்காங்க. அந்த ஆண்டியை பத்தி தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது சோஷியல் மீடியா பெரிய தளம் தான், அதுல என்ன நடக்குது ஏதாகுதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு saree கட்டியிருந்தேன். இந்த சாரியில ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருந்தீங்கன்னா, நீங்களே என்ன கல்யாணம் பண்ணியிருப்பீங்கன்ற ஒரு வீடியோ தான் அவங்களுக்கு வைரல் ஆக்கி விட்டது. அடிக்கடி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருப்பாங்க. அவங்க ஏன்டா அப்படி பண்றாங்க, அவங்க பண்றதெல்லாம் தப்பா இருக்கேன்னு கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே அவங்களை திட்டிட்டு தான் இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த டாக்டர் திவாகர் நிறைய கேட்டகரிஸ் இந்த மாதிரி இருக்காங்க. எதுக்குன்னே தெரியாம இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டே இருக்காங்க. திவ்யா கள்ளச்சின்னு ஒருத்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இது சோஷியல் மீடியால பார்க்கும்போதே முகம் சுளிக்க வச்சுட்டு இருக்கு. நிறைய பேர் அவங்கள மீம் டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் என்ன பிரச்சனைனா, நம்ம ஆளுங்க யாருக்குமே தெரியாது. ஒருத்தன் எப்படி என்ன ஏதுன்னே தெரியாம சில விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ரீசெண்டா ஒரு குட்டி பையனையோ குட்டி குழந்தையோ செருப்பால் அடிக்கிற மாதிரியும், போலீசார் எல்லாரும் அவங்க முடிய புடிச்சு இழுத்து அவங்கள வந்து தள்ளி போடுற மாதிரியும், வீடியோ போடுற பொம்பளைன்னு திட்டுற மாதிரியும்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் அந்த வீடியோ அப்லோட் பண்ண இடத்துல கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அக்கா உண்மையிலேயே நல்லவங்க தான். மன ரீதியா இப்ப புத்தி பேதலிச்சிருந்தாலுமே அவங்க ஒரு ஹெச்ஆர், ஒரு காலத்துல நல்லா இருந்தவங்க. அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்றவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிருக்கு. சொல்ல போனா அவங்க ஹஸ்பண்ட் மர்டரோ இல்லைன்னா தற்கொலையோ பண்ணிக்கிட்டாரு பிசினஸ்ல லாஸ் ஆனனால. அதை இவங்க நேர்ல பார்த்துருக்காங்க. மென்டலி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்துட்டு இறங்கி போயிட்டாங்க. அவர் மன ரீதியா ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டாரு. அதனாலதான் இது எல்லாமே நடக்குது. தயவு செஞ்சு யாரையும் எதுவும் தெரியாம திட்டிக்கிட்டே மட்டும் இருக்காதீங்க. வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அவங்க நிறைய கோவில்களுக்கு போவாங்களாம், போயிட்டு சாப்பிடுவாங்களாம், அன்னதானம் சாப்பிட்டுட்டு அங்க இருக்க பூசாரி எல்லாம் என் ஹஸ்பண்ட்னு சொல்லுவாங்களாம். யாராவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்கள வந்துட்டு மனநலம் காப்பகத்துல சேர்க்கறதுக்கு உதவி பண்ணுங்க. ஏன்னா அவங்கள போட்டு அடிக்கிறேன்ற பேர்ல ட்ரெஸ்ஸை கிழிக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலான பீப்புள் நிறைய பேர் சோசியல் மீடியால அப்படிதான் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இவங்க கொஞ்சம் அந்த ஹாஃப் நியூடா அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டுட்டு இருக்காங்களாம். ஆனா இவங்க நார்மல் கிடையாது, அப்நார்மல்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களையாவது விட்டு வைங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நார்மலா இருக்க நம்ம போயிட்டு அப்நார்மலா இருக்க ஒருத்தரை கெட்ட வார்த்தையில திட்டுறது, செத்துப்போன்னு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. அவங்க ரோட்ல கிடைக்கும் போது அவங்க கிட்ட போயிட்டு அபியூஸ் பண்றதெல்லாம் தவறான விஷயம். இதைத்தான் சொல்ல வருது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.